அவையெல்லாம் இப்போது மீள் பரிசீலனை செய்யப்பட்டு மிக தெளிவாக தேர்தல்கள் திணைக்களத்தினால் வழிவகை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பது பாராட்டுக்குரிய ஒரு விடயம். அது மாத்திரமல்ல, இன்று சிலோன் டுடேனுடைய தலைப்பும் இன்னும் பாராட்டுக்குரிய விடயமாக இருக்கின்றது. வேட்பு மனுக்கள் பெறுவதிலே இவர்களுக்கு சிக்கல் இருக்கின்றது என்று கவர்ச்சி நகைகளுக்கு அதுவும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இலங்கை ஓரளவு சரியான பாதைக்கு செல்லுகிறதா என்ற கேள்வி அதிசயத்தை நோக்கியே தான் செல்ல வேண்டியது. பீரி சமரசிங்கவுக்கு வேட்டு லலித் குழுவே ஜெனீவாவிற்கு ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. இம்முறை ஜெனீவாவில் இலங்கையின் நிலைப்பாடு குறித்து அறிவிப்பதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் தான் செல்ல போகின்றார்கள் என ஐக்கிய தேசிய கட்சி கடந்த வருடமெல்லாம் மஹிந்த சமரசிங் அவர்கள் தான் சென்றிருந்தார்கள். கடந்த 2 தடவைகளும் அவர் சென்றிருந்தார். அதாவது வெளிவிவகார அமைச்சரும் சென்றிருந்தார். இம்முறை ஜனாதிபதியின் செயலாளர் தலைமையிலான குழுதான் அங்கு செல்ல இருப்பதாக கூறப்பட முக்கியமான விடயம் இது. அவர் ஏனென்றால் மஹிந்த சமரசிங் அவர்கள் கடந்த வருடம் நேரடியாகவே எதிர்ப்பினை வெளிப்படுத்த இருந்தார். தெளிவாக இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இவர்கள் இருவரும் கடந்த தடவைகளில் கூறிய வாக்குறுதிகள் இதுவரையும் நிறைவேற்றப்படவில்லை. நேரடியாக அவர்களுக்கு முறை ஆளை மாற்றி விட்டார்கள். அடுத்து போர்க்குற்ற விசாரணை நடத்த தொடங்கியுள்ளது மஹிந்த அரசு. ஜெனீவாவில் பொருளாதார தடை வரும் சாத்தியம் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி சொல்லுகின்ற எந்த ஆருடங்களும் பெரிதாக பலிப்பதில்லை அண்மை காலங்களில். இதாவது பலிக்குமா என்றுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதனால் இந்த செய்தியை வாசித்தவுடன் பலரும் விளங்கிக் கொள்வார்களா இது நடக்காது போல இருக்கு. ஜெனீவாவில் பொருளாதார தடை வரும் சாத்தியம் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. இவை குறிப்பாக இன்று வரக்கூடிய சுடரொளி பத்திரிகையின் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செல் நெறி நோக்கி வழி நடக்க முனையலாகாதா என்கின்ற செய்தி ஒன்று சுடரொளியினுடைய ஆசிரியர் தலைவர் என்னென்று நீங்களும் யோசிக்கலாம். எனக்கும் அதே கேள்வி இருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் மீள்குடியமர்வு குறித்து குடாநாட்டின் புதிய ராணுவ தளபதிக்கும் அரசாங்க அதிபருக்கும் இடையில் சந்திப்பு பேச்சுக்கள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ராணுவ தளபதி மிக அண்மையிலேயே குடாநாட்டில் பதவியேற்றார். அதன் பொருட்டு இந்த சந்திப்பு நடைபெறுவதாக கருத முடியவில்லை. போர் முடிவிட்டு சுமார் 6 வருடங்கள் கழிந்த நிலையில் தமது சொந்த இடங்களுக்கு மீளத் திரும்பியவர்களின் எண்ணிக்கையை வகிப்பித்து காட்ட வேண்டிய தேவை அரசுக்கு உண்டாகியுள்ளது. காரணம், இன்னும் சுமார் 1.5 மாதங்களில் நடைபெற உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் மாநாட்டில் கொண்டு வரப்பட உள்ள விடயங்கள் என்ற விடயம் சுடரொளியிலே ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் ஓட்டு எங்களுக்கு என்று இப்போது புதிய ஒரு கொடியுடன், அதுவும் மண்டையோட்டு கொடியுடன் இந்த அரசியல் பிரமுகர்கள் செல்ல கொண்டிருக்கிறார்கள். ஜேபியினுடைய கேலி சித்திரம் இது. ஒரு பிரபலியமான பத்திரிகையிலே உங்களுக்கு தெரியும், இணையதளங்களிலே விமர்சனங்கள், மக்களுடைய விமர்சனங்கள் வரலாம். யாரு செய்தது, எவர் செய்தது என்ற விமர்சனங்கள் தான் அங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கும். ஒருத்தர் திட்டுகிறார்கள், இல்லை இது இந்திய ராணுவம் செய்திருக்கலாம், இல்லது விடுதலை புலிகள் செய்திருக்கலாம், ராணுவம் செய்திருக்கலாம், ஒரே கரிசனை. இறந்தது மக்கள் என்கின்ற கரிசனை இல்லை. ஒவ்வொரு இடத்திலும் இப்படி மனித குழி வரும்போது உங்கள் இதயம் இப்படி பேசியிருக்கும். இந்த இடத்தில் நான் இன்னும் ஒன்று பதிய விரும்புகிறேன். மாத்தளையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிக்கான முடிவு இன்னும் எங்களுக்கு பெறப்படவில்லை. எங்கு எவ்வாறு நடைபெற்றாலும் இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு முயற்சி என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதற்கான நீதி கிடைக்க வேண்டும். அது அந்த நீதியற்று போகக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாது ஒரு மனிதாயமான கோரிக்கையை தான் விடுகின்றதை தவிர இனியும் மீள் இணக்கப்பாட்டுக்கு போக வேண்டிய நிலையங்களில் பழைய வழுக்களை இருதரப்பும் முத்தரப்பும் பேசி எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை நாங்கள் பதிய வேண்டும். வாழ்வதற்கான உரிமையை கொடுங்கள் என்பதுதான் மிக முக்கியம். அடுத்து நாங்கள் தினக்கரன் பத்திரிகையினுடைய செய்தியை பார்க்கலாம். நாட்டில் மின்சார நெருக்கடி கிடையாது, சீராக்கல் கட்டணத்தை நீக்கி நிவாரணம், நுரைச்சோலை அனல் மின் நிலைய கோளாறினால் மின் விநியோகத்தில் பாதிப்பில்லை, திருத்த பணிகளுக்கு என சீன நிபுணர் குழு இன்று வருகை என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. மின்சக்தி எரிபொருள் அமைச்சருடைய செயலாளருடைய கருத்து வேறாக இருக்கின்றது, மின்சக்தி எரிபொருள் அமைச்சருடைய கருத்து வேறாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நகைப்புக்கிடமான அதிசயங்களில் இலங்கை கட்டணத்தையும் நீக்க போகின்றார்கள். அதிசயங்கள், உலக அதிசயங்களில் ஒன்று இலங்கை என்பது இதிலே தெரியக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து இலங்கையில் வருடந்தோறும் 25,000 பேர் புற்றுநோய் சிகிச்சைகளுக்காக புதிதாக பதிவு. சுகாதார கல்வி பணியகம் அதிர்ச்சி தகவல். உலக புற்றுநோய் தினம் இணையதளம் அங்கு அர்ப்பணம். பெண்களுக்கு மார்பு, கர்ப்பப்பை புற்றுநோய்கள் பாரி அச்சுறுத்தல், சரியான நேரத்தில் உரிய சிகிச்சை பெற்றால் குணப்படுத்தலாம். இலங்கையிலே மார்பு புற்றுநோய் பெண்களுக்கான விகிதாசாரத்தில் அதிகமாக இருக்கிறது. அது என்ன காரணம் என்று சரியாக தெரியவில்லை. ஆனால் இதை சீராக்குவதிலே இப்போது இலங்கை தீவிரமாக 10,000 பேர் வரையில் புற்றுநோயால் உயிரிழக்கின்றார்கள். ஆகவே நவீன வசதிகள் இருக்கின்றன. உடனடியாக சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டால் மரணத்தை சற்று தாமதப்படுத்தலாம். அவ்வளவுதான். தோட்ட தொழிலாளர் சம்பள பிரச்சனை, 25 நாட்கள் வேலை அல்லது அதற்குரிய சம்பளம் வேண்டும். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேண்டுகோள் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இந்த செய்தி எந்த ஒரு கட்சியும் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 10 சுயேட்சைகள் கட்டுப்பணம் செலுத்தின.
மக்களுக்கு நச்சுத்தன்மை கலந்த உணவு பண்டங்களை விற்பனை செய்த 50 நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்களை நுகர்வோர் அதிகார சபை ரத்து செய்துள்ளது. இந்த முடிவை எடுத்து வர்த்தக அமைச்சருக்கு நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சுந்தரி சொல்கிறார். சுந்தரியிட வேலையே உலகத்தில் இலங்கையில நடக்கிற கோடிக்கணக்கான சிக்கல்கள்ல எங்கேயாச்சும் ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு அதுவும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் ஏதாவது ஒரு தீர்வை கொடுத்தால் உடனடியாக அதை பாராட்டி பிறருக்கு அதை தெரியப்படுத்தி அவருக்கான இருப்புத்தன்மையை முயற்சிப்பதுதான் அருமையான செயற்பாடு சுந்தரி. மக்களை இப்படி முட்டாள்படுத்துவது இனியும் முடியாது என்பது தெரியும் மக்களுக்கு அதிகம். அடுத்து, விவசாயிகளின் நன்மைக்காக அரசாங்கம் ஓய்வூதிய திட்டத்தை செயற்படுத்துகிறது என்கிற செய்தி ஆசிரியர் தலையங்கமாக தினகரனிலே பிரசுரமாக இருக்கின்றது. அந்த ஓய்வூதிய திட்டத்தை செயற்படுத்துவது சிறப்பு தான். ஆனால் அதை ஆசிரியர் தலையங்க சொல்ல வேண்டும். 63 வயதுக்கு பிறகு யார்கிட்ட போய் நீங்க கேட்க போறீங்கன்ற கேள்வியும் இருக்கு. எத்தனை பேர் என்கின்ற எண்ணிக்கையும் இருக்கு. பாவம், விவசாயிகள் இன்னும் ஏமாற்றப்படுகிறார்கள் உண்மை மாத்திரம் தான் எங்களுக்கு புரிகிறது. வீரகேசரனுடைய பிரதான தலைப்பு, ஜெனீவாவில் இலங்கைக்கு ஆபத்து காத்திருக்கிறது. வடமாகாண சபையின் பிரேரணையை அரசியல் அமைப்புக்கு முற்றிலும் விரோதம் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி எல்லா விடயத்திலும் சரியாக நடக்கப்படுது. இதில் இன்னும் ஒன்று, புகைப்படத்தோடு சில விடயம், அதாவது கட்டி கொடுக்கப்பட்ட அந்த வீடுகள் எப்படி இருக்கு இந்திய நிபுணர் குழு பார்வையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். அடுத்து, வெற்றி நாயகி ஆலயத்தின் காணியை சுவீகரிக்க முயற்சி, மக்கள் கடும் எதிர்ப்பு. இலங்கையினுடைய மிக பெரும் தேவாலயங்களிலே வெற்றி நாயகி தேவாலயம் ஒன்று. இந்த தேவாலயத்தை பற்றி சொல்ல வேண்டும். பேசாலையில் இந்த தேவாலயம் முற்றுமுழுதாக அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் தமது சொந்த பணத்தை அந்த வெற்றி நாயகி வழங்கி அதன் மூலமாக கட்டப்பட்டது. அந்த கிராமத்திற்கும் பேரும் அவ்வாறே தான் இருக்கு. சாதாரணமாக வெள்ளை அடிப்பு அல்லது நிறம் புதிதாக பூசப்படுவதற்கு 1 மாதம் வரை தேவை. ஆனால் அதற்கு நிறம் பூசுவதற்கென்று பேசாலை என்பது சின்ன 50,000 பேர் தான் அங்கே இருப்பார்கள். மிக குறைவு, 50,000 விட குறைவு, குறைந்த அளவு இருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் கல்வி கற்றவரும் அதே நேரம் செயல்பாடுடையவர்களுமாக இருப்பார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான பெரிய தொழில்களில் பெரிய இடங்களில் அவர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரும் விடுமுறை எடுத்து விட்டு வந்து 5 நாட்களிலே நிறம் பூசி தங்களுடைய வெற்றி நாயக்கான மரியாதையை காணிக்கை செலுத்துகின்ற ஒரு இடம். தினமும் அவர்கள் அந்த எதிர்ப்புக்கு மத்தியில் காணி சுவீகரிக்கும் முயற்சியை பாதுகாப்பு தரப்பினர் கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அது அவர்களுடைய உரிமை, விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை. அவர்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் வெற்றி நாயகின் முன் அதை திருப்பலி கொடுத்துத்தான் மிகுதி வேலைகளை செய்வார்கள். அப்படி ஒரு விடயம். இது நான் ஏன் சொல்றேன், இப்படித்தான் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விடயங்கள் இருக்கின்றன. வெற்றி நாயகி ஆலயத்தின் காணியை சுவீகரிக்க முயற்சி, மக்கள் கடும் எதிர்ப்பு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறது. அடுத்து, வடமாகாண சபையை உடன் கலைக்க வேண்டும், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வெடிகுண்டுகள் ஆகும். யாரு சொல்லுகிறார்? இது உதயகம்மன் வில இன்னும் வெடிகுண்டு கலாச்சாரத்திலாம் இருக்கிறார் போல இருக்கு. அடுத்த செய்திகளை பார்க்க வேண்டும். சர்வதேச விசாரணையினால் நாட்டிற்கு பாதிப்பில்லை, கூட்டமைப்பு கூறுகிறது என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அப்படி என்றால் இரண்டு தரப்பினரும் போர்க்குற்றம் செய்ததாக கூறுகின்றார்கள். உண்மையை கண்டறிவதற்கு நடுநிலையான சர்வதேச விசாரணை தான் தேவை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு புரிகிறது. அப்படி என்றால் இதனால பெரிதாக பாதிப்பு இலங்கைக்கு இல்ல. ஆனா இந்த நியாயத்துவத்தை உலகத்தை கொண்டு வரணும் என்ற விடயமா தான் அது இருக்கு. ஆனால் பாத்தீங்கன்னா சுமத்தப்பட்டவர்களே விசாரிப்பது நியாயமா? அதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஐக்கிய தேசிய கட்சி சொல்கிறது பொருளாதார தடை வரும். இன்னொரு ஆர்வம் பாருங்க, மக்களிடம் 100 ரூபாய் கோரும் ஜாதிகேல உரிமை என்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இந்திய வீடமைப்பு திட்டத்திற்கான பயனாளிகள் தெரிவில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை என்கிற செய்தியா இருக்கு. உண்மையா பாதிக்கப்பட்டவர்களுக்கா அல்லது வேணுமென்று கொண்டு வரப்பட்டு அரசியல்வாதிகளின் பரிந்துரைக்காக வழங்கப்படுகிறதா என்கின்ற சர்ச்சை இருக்கிறது. அதற்கென்று ஒரு குழுவே வருகிறது. கட்டி பாருங்க, இலங்கையில ஒரு விஷயத்தை கட்டி கொடுக்கணும், பிறகு அதை பார்க்கறது குழு வரணும். எவ்வளவு செயற்பாடு, கட்டி கொடுத்த செலவை விட அந்த குழு வந்து சாப்பிட்டு போற செலவு அதிகமா இருக்கு. உங்களுக்கே நல்லா இருக்கா, நாங்களே தொங்க கொப்பில்லாம தடுமாகிறோம், இதுல நீங்க வேற என்கிற செய்தியாக இருக்கிறது. குர்ஷித்திட்ட போய் பீரிஸ் பேசிக்கிற குர்ஷித்தை என்ன செய்யறேன்னு தெரியாது தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய கட்சி அங்க அல்லோல பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்குள்ள கால தொங்கிக் கொண்டிருக்கிறார் நம்ம வெளிவிவகார அமைச்சர். அந்த காட்சியை வந்து கேலி சித்திரமாக சிந்தனையோடு வடித்திருக்கின்றார். சிறப்பு அம்சம். அடுத்து நாங்கள் போகலாம் ஏனைய பத்திரிகை செய்திகளுக்கு. அந்த அடிப்படையில் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு படி இருக்கிறது. சர்வதேச விசாரணையை தேவை, நிஷாவிடம் கோரும் கூட்டமைப்பு, கொழும்பில் இன்று விசேட சந்திப்பு. அரசு போர்க்குற்றம் இழைக்காவிடின் சர்வதேச விசாரணைக்கு அச்சம் ஏன், கேள்வி எழுப்புகிறார் வடக்கு முதலமைச்சர். இந்த கேள்வி தாமதமாக வந்திருக்கிறது போல் தெரிகிறது. எல்லோரிடமும் இந்த கேள்வி ஏற்கனவே தெரிந்திருக்கும். அமைச்சர் பீரிஸ் டில்லியிடம் ஜெனீவா காய் நகர்த்தலில் 82 நாடுகளின் தூதுவர்களுடன் சந்திப்பு என்ற செய்தி அங்கே நாங்கள் கேலி சித்திரமாக பார்த்து விட்டோம். எலும்புகள் மட்டுமே நேற்று மீட்பு என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. மன்னாரிலே பேசாலை கடற்படை முகாமை நில அளவை செய்வதற்கு எதிர்ப்பு நேற்று திரண்டனர் மக்கள் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. விட்டுக் கொடுப்பதற்கு இல்லை மக்கள். நெடுந்தீவு கடற்பரப்பில் புதனன்று 38 இந்திய மீனவர் படகுகளுடன் கைது என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இவை செய்திகள்.
இதைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனைய பத்திரிகை. அதிலே தினக்குரலினுடைய செய்திகளை பார்க்கலாம். வடக்கின் தீர்மானம் தெற்கில் சீற்றம், வரம்பை மீறிவிட்டது வடமாகாண சபை, ஐக்கிய தேசிய கட்சி உடனடியாக கலைக்க வேண்டும், ஜாதி கேல உரிமையை தெரிவிப்பு என்கிற செய்தியாக இருக்கின்றது. நகைப்புக்கிடமான செய்தி, சிகிச்சைங்கிற தெரியும். அடுத்து வெடிகுண்டை வானில் மறைத்து துறைமுகத்தில் புகுந்த அதிகாரி, வானில வெடிகுண்டை மறைந்து துறைமுகத்துக்குள் புகுந்திருக்கிற அதிகாரி இப்போது மாட்டப்பட்டிருக்கு. பாப்பம் என்னண்டு. சோகம் மூலம் சம்பூரை கல்விகரம் செய்த இந்தியா, ஜெனீவா மூலம் சீஃபாவை நிறைவேற்ற முயல்கிறது என்கிற செய்தி ஒன்று இங்கே பிரசனமாக இருக்கிறது. மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஆனால் அப்படி இந்தியா முடிவு செய்கிற நேரம் இந்திய அரசின் நிலைப்பாடு எந்த நிலையில் இருக்க வேண்டியதான் தெரியல, மாறிவிடும் என்று நான் நினைக்கிறேன். பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்ட உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்களை நீக்க முடியாது, உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. அதிரடியாக கலப்பு மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் புன்மோட்டையில் கவனி போராட்டம் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கால மருந்து செயற்படுதல் நன்று, தினக்கரனுடைய ஆசிரியர் தலையங்கம். ஜனாதிபதி தேர்தலின் பொது வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் கிடையாது என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஆனால் இங்கே நேசக்கரம் மறைமுகமாக நீட்டப்படுகிறது பொது வேட்பாளர் என்று பிரதீப் கேலி சித்திரம் வரைந்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களுடைய கருத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது. நிறைவாக நாங்கள் இன்று மெட்ரோ நியூஸ் பத்திரிகை யாழ் தினக்குரலை பார்க்க வேண்டும். வடக்கின் தீர்மானம் தெற்கில் சீற்றம், நாங்கள் ஏற்கனவே பார்த்த தலைப்பு. ஆவா குழு வழக்கு விசாரணையில் போலீசார் அடக்கி வாசிப்பது ஏன், இழுத்தடிப்பால் சந்தேகம் என்று மீண்டும் விசாரணையின் செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இது வேறு யாரு மாற்று சக்தியுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்ற கேள்வி விளக்கமறியல் நிறைவு பெறுகின்றது. ஆகவே பார்க்க வேண்டும். ஏற்கனவே அவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகவியலாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருந்தார்கள் அந்த குழுவை சேர்ந்தவர்கள். ஆகவே இன்று ஒரு முக்கியமாக தொடர்ச்சியாக இவர்கள் விளக்கமறியல் வைக்கப்படுவார்கள் அல்லது போலீசார் அடக்கி வாசிப்பது என்ன காரணம் என்ற கேள்வி ஆரோக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதிகளவு பாதுகாப்பு படையினர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாள்களுடன் வீடுகளுக்குள் புகுந்த அராஜகம் செய்யக்கூடிய ஒரு குழு. சிங்களத்தில் ஆவாண்டா என்ன தெரியுமா, வந்துட்டாங்க குழுவோ தெரியவில்லை. மின்வெட்டு வராது, கட்டவும் கூடாது, அமைச்சர் உறுதி. வாழ்த்துக்கள் பவித்ரா வன்ராஜ் அவர்களே. யாழ் நகர் ஊராட்துறை போக்குவரத்து ஸ்தம்பிதம், இலங்கை போக்குவரத்து சபையினர் தாக்கப்பட்டதன் எதிரொலி என்கிற செய்தியாக இருக்கிறது. அங்கே தனிப்பட்ட விடயங்கள் அங்கே செல்வாக்கு செலுத்துகின்றன. தனியார் சாரதி ஒரு தாக்குதல் நடத்தியதாக நேற்று மாலை அளவிலே இந்த பிரச்சனை முடிமுகத்துக்கு வந்திருக்கிறது. உகண்டா பாதுகாப்பு அமைச்சருக்கு பலாலியில் செங்கமல வரவேற்பு என்கிற செய்தியா இருக்கிறது. நல்லூருக்கு சென்றிருக்கின்றார் உகண்டா பாதுகாப்பு அமைச்சர். ஆனால் வணங்கி செல்லணும் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட கோட் ஷர்ட் டை எல்லாம் கலட்டிட்டு தான் போய் அவர் கும்பிட்டு வந்திருப்பாரு. இது யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. நிறைவாக நாங்கள் மெட்ரோ நியூஸ் செய்திகளை பார்த்து நிறைவு பொருத்தலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மற்றொருவரின் கணவரை கடத்தி பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக பெண் கான்ஸ்டபிள் மீது குற்றச்சாட்டு. நேற்று நாங்கள் அதை பார்த்தோம். இன்னொருத்தட்ட கணவரை கடத்தி பாலியல் துஷ்பிரயோகம், பெண் மிரட்டல் விடுத்து பெண் செய்திருக்கிறாங்க. எப்படி இருக்கின்றது? நான் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இனி வரும் வரும் காலங்கள் எதிர்காலத்தில் இந்த நாங்கள் ரோமானிய சட்டத்தை அடிப்படையாக வைத்து இந்த சட்ட நகர்வுகளை இந்த சிவில் செய்திகளிலே செல்கின்றோம். குறிப்பாக குடும்ப வன்முறை இது மீள் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் பெண்கள் பாதுகாப்புடன் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி தீர்ப்பு சொல்ற காலம் நிறைவடைந்து விட்டது. இதை நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஆராய்ந்து புலனாய்வு செய்து முடிவு சொல்ல வேண்டிய காலம் வந்து விட்டது என்று நினைக்கின்றேன். அதற்கு இன்று சிலோன் டுடே பத்திரிகையினுடைய 3 கவர்ச்சி நங்கைகளுடைய செய்தியும் இந்த செய்தியும் மிகப்பெரிய உதாரணம் என்று நான் நினைக்கின்றேன். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டுகள் கொண்ட லோரி கொழும்பு துறைமுகத்திற்குள் பிரவேசிக்க முயற்சி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மிருகம் வருவதாக எண்ணிக்கொண்டு மனிதனை சுட்டுக் கொண்டவர் கைது. சிலாவத்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கின்றது. மனிதனு மிருகமாகலாம் என்ற ஒரு பாட்டு இருக்கிறது. அவர் சொல்லலாம் அது மிருகம் தான் என்று. அநேக மாணவர்கள் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றனர். நாமும் உள்ளடங்களாக நினைக்கின்றோம். சட்டவிரோத ஆட்கடத்தல், இலங்கையர் 4 உட்பட 5 பிரித்தானியாவில் சிறை தண்டனை. சிறுவன் மரணத்தில் சந்தேகம் தெரிவித்து மட்டுக்கலை தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம், அனுதாப பேரணி. இவை இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள். இந்த செய்திகளோடு இன்று நாங்கள் நமது சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருக்கலாம். சிறப்பு நேர்காணலும் இருக்கிறது. நன்றி ஜெகநாத் கண்ணா. வணக்கம் கஜமோகன். வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.